உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆனி மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய ஆனி மாதம் 8ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதி 22 முதல் 28 வரையிலான ராசிகளுக்கான பொது பலன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ராசிக்கு இந்த வாரத்தில் இப்படியெல்லாம் இருக்கும். இந்த கிரகநிலை அமைப்புகளை சில பேருக்கு அது 100% இல்லை, 200% அது அப்படியே உங்களுக்கு பலிதமாக வருது. இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள், கண்டியில் இருக்கக்கூடியவர்கள், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இன்னமும் நான் வாரம் உங்களுடைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. உங்களுடைய வீடியோஸ்லாம் வாரம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள், நீங்கள் நன்னா இருக்கணும். மேலே உங்களுடைய கஷ்டங்கள் குறைந்து நீங்கள் மேலும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கிறது அத்தனையுமே பொது பலன்கள். இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் வரும், மேஷத்துக்கு இப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு இப்படி இருக்கும், கடகத்துக்கு இப்படி இருக்கும். பொது பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். நீங்கள் என்ன ஸ்லோகம் சொல்லணும், எந்த கோவிலுக்கு போகணும், என்ன பண்ணினா உங்களுடைய ஜாதகம் நன்னா இருக்குது, உங்களுடைய கர்ம வினை குறைந்து நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் நன்னா இருக்கிறது எல்லாமே பொது உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து சொல்ல வேண்டும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்களாக இருக்கிறது. ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, சில பேர் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் நான் ஜாதகம் பார்க்குறேன். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இங்கேக்கும் நிறையா நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. இப்போ இங்கே மணி பார்த்தீங்கன்னா 1.5 மணின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே 1.5 மணி வச்சுக்கோங்க, 2 3 அங்கே 4 மணி ஆகுது. அப்போ இந்த டைம் டிஃப்ரென்ஷியேட்டுங்கிறது இருக்குது. துபாயில் இருக்குது. இது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு டைம், சார் நான் இந்த குருஜி எப்போ ஃப்ரீயாக இருக்காங்க, நான் சார்கிட்ட பேசணும், எனக்கு 1/2 மணி நேரம் எனக்கு சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, நான் வீடியோ கால் பண்ணி பேசுகிறேன், இல்லைன்னா நான் நார்மல் கால் பண்ணி பேசுகிறேன், இல்லைன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் எங்களுக்கு அனுப்ப சொல்லுங்கள். ஸோ நாங்கள் அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள், சார்கிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அந்த இணைப்பில் உங்களுக்கு நான் என்ன பார்த்து சொல்லணுமோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் பார்த்து நான் சொல்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் அது மட்டும் இல்லாது வாஸ்து, கைரேகை, எண்கணிதம், திருமண பொருத்தம், ஆரூடம் பார்க்கறது எல்லாமே நம்ம பார்க்கறது உண்டு. எண்கணிதத்தில் குழந்தைக்கு பேர் வச்சு கொடுக்கறதுலேருந்து, நிறுவனங்களுக்கு பேர் வச்சு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே உண்டு. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ கால் பேசினாலும் சரி, நார்மல் கால் பேசினாலும் சரி, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேசுங்க. துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாதம் இந்த வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த வார பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆங்கில தேதி 22லேருந்து 28 வரை, தமிழ் தேதி 8லேருந்து 14 வரை. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா துளாராசி அப்படின்னு சொல்லும்போது எப்போதுமே ஒரு சமநிலை கொண்டவர்களாக இருப்பாங்க. ஒரு சமநிலை அப்படிங்கிறது உண்டு, மன உணர்வு அப்படிங்கிறது உண்டு, நியாயமான சில விஷயங்களில் நியாயமாக நடந்துப்பாங்க, நீதி நேர்மை உண்டு. என்னென்ன சில பேருக்கு பார்த்திங்கன்னா பழிவாங்கும் எண்ணங்கள் சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய கருத்துக்கு ஏற்க மாட்டார்கள். என்னத்தை அவங்களுக்கு சொல்கிறத நம்ம இப்போ உடனே நம்ம கேட்கணுமா, இப்போ அடுத்து நம்ம இது பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அடுத்ததாக நான் இந்த துளாராசிக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். துளாராசிக்கு வேலை நல்லபடியாக இருக்கும், வேலைகள் சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருந்தாலும் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கும் சரி, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும், அது முயற்சி பண்ணுறவர்களுக்கும் சரி, இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டு. காரிய தடங்கல்கள் நிறையா நடக்குது. துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் நிறைய காரிய தடங்கல்கள், காரிய விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா தம்பதிகளுக்குள் மன சோர்வு, மன சங்கடங்கள் தம்பதிகளுக்குள்ளே நிறையா இருக்குது. திருமணமான தம்பதிகளுக்குள்ள புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். குடும்ப குழப்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும். மாணவ மாணவிகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னே புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீர்கள். போட்டித் தேர்வில் சாதனை பெறுவீர்கள். கடன் மற்றும் செலவுகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கடன் தொகை திரும்ப கிடைக்கும். ஏதாவது கொஞ்சமாக ஏதாவது பணம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். திருமண முயற்சிகள் இந்த வாரம் சாதகமாக முடியும். குழந்தைகள் தாமதமாக பிறக்கும். சில பேருக்கு அபார்ஷன், சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்.
சொத்து விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது வாடகைக்கு சொத்து விடுவிக்கும் யோகம் உண்டு. அதாவது வாடகைக்கு விடுறது, வாடகைக்கு ஒரு இடத்த நம்ம சேல், அதாவது இந்த 1 வருஷம் 2 வருஷம்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி போடுறதுக்கான இதெல்லாம் உண்டு. 3 வருஷத்துக்கெலாம் கொடுக்குறாங்கலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் உண்டு. சொத்து விஷயம், வாடகைக்கு சொத்து விடுவிக்கும் யோகம் உண்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அடுத்த விஷயம் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் எந்த ஒரு மாற்றத்தையும் உடனே பண்ணிடாதீங்க. 9ஆம் இடத்துல குரு இருந்தால் கூட வேலை விஷயத்தில் உடனே இப்போ எந்த மாற்றத்தையும் பண்ணிடாதீங்க. பொறுமையாக நிதானத்தை கடைபிடிக்கவும். தொழில் விஷயத்தில் நல்லபடியாக தொழிலாம் நல்லபடியாக நடக்கும், தொழில் வேலையிலெல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும், தொழில் வழி திருஷ்டி அதிகமாக இருக்கும், தொழில் வழி கொஞ்சம் பணம் கஷ்டங்கள் அப்படிங்கிறது வரும். ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும், பங்கு வர்த்தகங்கள் எல்லாமே. பெண்களுக்கு சாதகமான ஒரு வாரமாக அமையும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் நிறையா சக்ஸஸ் பண்ணக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க. சுவாதி நட்சத்திரம் துளாராசி, சித்திர நட்சத்திரம் துளாராசி, விசாக நட்சத்திரம் துளாராசி. இதில் இந்த சித்திர நட்சத்திரம் கன்னி ராசியும் சரி, இந்த சித்திர நட்சத்திரம் துளாராசியும் சரி, இந்த நபர்கள் மட்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலையும் கஷ்டப்படுபவர்கள் இவர்கள். ஆணாக இருந்தால் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்காது, திருமணம் நடந்தால் புத்திரபாக்கியம் இருக்காது, புத்திரபாக்கியம் இருந்தால் கணவன் மனைவி பிரிந்திருப்பார்கள், பிரிஞ்சிருந்தாலும் கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரியான சில விஷயங்கள், மன நிம்மதி அற்ற ஜாதகம், திருமண யோகங்கள், இது எல்லாமே இந்த சித்திர நட்சத்திரம் துளாராசி பொறுத்தளவுக்கு நிறைய உண்டு. சித்திர நட்சத்திரம், சித்திரை என்னாலே கொஞ்சம் போராட்டம் தான். சில பேருக்கு சித்திர நட்சத்திரம்னா அதெல்லாம் எல்லாம் டாப் மோஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கடன் அதிகமாக உண்டு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடன் அதிகமாக இருக்கும். கடன் அடையிறது கஷ்டம்தான். ஒரு 2 வருஷம் ஆகும் குறைஞ்சபட்சம். வீடு மாறுதலுக்கான சில விஷயங்கள் இருக்கும். சொத்து தொடர்பான நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் வரும். கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்கள் நடக்கும். திருமணம் அப்படிங்கிறது பேசுவாங்க, பேசி இது ஏதாவது ஒன்று பண்ணலாமா, அடுத்து ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நற்செய்திகள் உண்டு. அரசியலில் இருப்பவர்களுக்கு ஈவன் அவங்க ஒரு கவுன்சிலராக இருந்தால் கூட அவப்பெயர் வரத்துக்கு இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்குது. ஒரு கவுன்சிலராக இருந்தாலும் சரி, ஒரு வார்டு மெம்பராக இருந்தாலும் சரி, ஏதாவது தேவையில்லாத ஒரு அவப்பெயர், யாருக்காவது ஒருத்தருக்கு சாதகமாக பேச போய் ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு முறை அவப்பெயர் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து ரொம்ப அடுத்த பேர் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இந்த அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கூடியமான வரையில் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. என்னென்ன விஷயங்கள்லாம் நான் செஞ்சால் எனக்கு நல்லது, என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் எனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கும். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். பத்மாவதி தாயார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் 6 நெய் விளக்கு போடுங்க. 6ஆம் எண், 15ஆம் எண், 24ஆம் எண்லாம் நல்லதாக இருக்கும். அடுத்ததாக அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது வெண்மை, வெள்ளை நிறம், சிகப்பு நிறம், இதெல்லாம் நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கும். துளாராசி பொறுத்தளவுக்கு இந்த பிங்க்கெல்லாம் கூட கொஞ்சம் நல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். பெரியோர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கவும். நீங்களாக உங்கள் விருப்பத்துக்கு சில விஷயங்கள் பண்ண, பெரியவங்களை சில வார்த்தைகளை கேளுங்க. இது செய்யலாமா, இது பண்ணலாமா, இப்போ நான் இது செஞ்சால் எனக்கு நல்லா இருக்குமாம்மா, பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோட சில விஷயங்கள் நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒன்று. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கே பார்த்திங்கன்னா ராசிக்கு உரிய ஒரு விஷயம் நான் ஒரு அரசாங்க தொழிலில் இருக்கேன். என்னுடைய தொழில், என்னுடைய வேலை, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் என்னுடைய வேலையில் எனக்கு நிறையா ஏதாவது நல்ல மாற்றங்கள் வருமா அப்படின்னு கண்டிப்பாக அடுத்தடுத்து சில நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரும். பத்திரிகை துறையிலே இருப்பவர்கள், நான் ஒரு பத்திரிகை துறை, நான் ஒரு ப்ரெஸ்ஸில் இருக்கேன், நான் துளாராசியில் இருக்கேன், நான் ஒரு ப்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் எனக்கு வேலை விஷயங்கள், எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் ஒரு சில மாறுதல் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கடுமையாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டு. கடுமையாக உழைக்கணும், ரொம்ப கடுமையாக உழைக்கணும். உழைத்தால் தான் நல்லாயிருக்கும்.
வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், துளாராசி பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் உண்டு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சரி. அதாவது இப்படி இருக்குது, என்னடாங்கிற மாதிரி இருக்குது. அதனால் சில விஷயங்களை நீங்கள் நிதானித்து தான் செய்யணும், அவசரம் இல்லாமல் செய்யுங்க. ஆணி ஆடி சிறப்பு கிடையாது, ஆவணி பிறக்கட்டும், மனசில் வச்சுக்கோங்க. எதுவும் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். சுபம்.